ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பும் பண்ணலாம். சூப்பு நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டாச்சு. இன்றைக்கி வந்து காய்கறியெல்லாம் போட்டு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. குழந்தை பிறந்தவங்களுக்கு கூட இந்த மாதிரி கேரட்டு, அவரைக்காய், முருங்கைக்காயெல்லாம் போட்டு இந்த மாதிரி குழம்பு பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாருமே சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடையிலே இது முடியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வாட்டி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நகத்தை வச்சு இந்த மாதிரி சுரண்டி உப்பு போட்டு நல்லா மீன் உரசுற மாதிரி உரசிட்டு நகத்தால் அப்படி சுரண்டினோம்னா இந்த கருப்பெல்லாம் போயிடும். அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன பல்லாரி வெங்காயமும் அரிஞ்சிட்டு வேக வைக்கிற ஆட்டுக்காலோட சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா காலிலெல்லாம் உப்பு ஏறி நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். நம்ம மல்லித்தூளை எப்பவும் போட்டு தான் அரைச்சிருப்போம். இருந்தாலும் இந்த குழம்புக்கு இந்த மாதிரி பச்சையாகவும் சேர்த்து அரைப்போம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். குழம்புல போடுறதுக்கு கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். இந்த குழம்புக்கு ஜீரகம் தான் தாளிக்கணும், சோம்பு போடக்கூடாது. 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம் நேராக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கிறேன். நம்ம ஒரு தக்காளி வேகும்போது போட்டிருக்கோம். இப்போ ஒரு தக்காளி போட்டால் போதும். கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை. இப்போ 5 விசில் விட்டுருச்சு. இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், ஆட்டுக்கால் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்குவோம். 3 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய், சோம்பு, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்குவோம். இந்த காய்கறியும் வெந்துடும், இதில் உள்ள பச்சை வாசனையும் போயிடும். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு தாளிச்சுக்குவோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வேக வச்சுருக்க குழம்பை சேர்த்துக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைப்போம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா காய்கறியெல்லாம் போட்டு கிராமத்து முறையில் தான் வச்சுருக்கோம். கிராமத்தில் தான் 2 கால் இருந்தாலும் 3 கால் இருந்தாலும் போட்டு ஒரு குடும்பத்துக்கே குழம்பு வச்சுருவாங்க. இந்தமாதிரி காய்கறி போட்டால் தான் ஒரு நேரத்துக்கு 2 நேரமாக ஊற்றி சாப்பிட முடியுங்கிறதுனால காய்கறி போட்டு குழம்பு வச்சு தான் நாங்கள் பழகியிருக்கிறோம். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.